ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஹேக்கிங்க்கு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செட்டப் தேவைப்படுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவைன்னா வர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தருதுன்னா தனித்தனியான இண்டிவிஜுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபீச்சர் தருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காலேஜ் எக்ஸையும் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ, நம்மளோட வர்ச்சுவல் பாக்ஸ் எந்த ஓஎஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கோ, அதாவது நீங்க இந்த ஓஎஸ் ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படிங்குவோம். இந்த வர்ச்சுவல் பாக்ஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்க ஓஎஸ் கெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்குவோம். ஸோ, இந்த 2யும் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ் மாரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம பேசிக்கா ஹேக்கிங்க்கு காலி நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் நம்ம காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன லினக்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் காலி லினக்ஸ்ல நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவையான டூல்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வரனால அந்த காலினெக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ காலினெக்ஸையும் விண்டோஸையும் அந்த ஐஎஸ்ஓ எங்கே கிடைக்குங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நியூ கொடுத்துட்டு இங்கே என்ன டைப் ஆஃப் ஓஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நேம் வச்சுட்டு அந்த ஐஎஸ்ஓவை ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ஓஎஸ் செட்டப் தான். ஸோ நான் எல்லாமே செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாதிரி அந்த ஓஎஸ்ஏ ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இங்கே விண்டோஸ் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே காலினெக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த காலினெக்ஸ்குள்ளேயும் இந்த கெஸ்ட்டாக இருக்க விண்டோஸ்குள்ளேயும் நம்ம என்ன மேல்வேர், என்ன வைரஸ், என்ன ஹேக்கிங் டூல் யூஸ் பண்ணாலும் அது அந்த ஓஎஸ்குள்ளே தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நாளைக்கு இந்த விண்டோஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த இந்த ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் விண்டோஸை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ இது இந்த காலினெக்ஸ் இந்த விண்டோஸ் ஒரே நெட்வொர்க்குள்ளே இருக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்மளால் அட்டாக்லாம் இந்த விண்டோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரு நாட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நாட் நெட்வொர்க்னா பேசிக்காக என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ கூகுளிலேருந்து ரேண்டமாக டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜ் தான் அது. ஸோ இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படின்ட்டு இருக்கிறது தான் நம்மளோட ஹோஸ்ட் விண்டோஸ் ஓஎஸ். ஸோ அதில் வர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம இப்போ காலி லினக்ஸும் விண்டோஸ் மிஷினும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஒரே நெட்வொர்க்குள்ளே வரதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நேட். ஸோ நீங்கள் நேட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹோஸ்ட் ஓஎஸ் ரவுட்டர் மாதிரியும் அந்த ரவுட்டரில் இந்த காலி லினக்ஸும் இந்த விண்டோஸும் ஒரு கிளைண்ட் மாதிரியும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் விண்டோஸில் போயிட்டு அதாவது அந்த ஹோஸ்ட் விண்டோஸில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஐபி கான்ஃபிகில் பார்த்தேன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் 10.0.2.4 அப்படின்னு வருது. அதே நான் லினக்ஸ் மெஷினில் போய் பார்த்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10.0.2.15 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது ஏன் அப்படி வருதுன்னா நீங்கள் உங்களோட நேட் நெட்வொர்க்கில் பார்த்துருப்பீங்க. ப்ரிஃபரன்சஸில் போகும்போதே நெட்வொர்க்கில் இங்கே நேட் நெட்வொர்க் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா 10.0.2.0/24 அதாவது அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வரைக்கும் இது அலோவ் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐபி ரேண்டமாக விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஒரே என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த கெஸ்ட் அப்ளிகேஷனில் அதை எப்படி செட் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே நெட்வொர்க்கில் போயிட்டு நம்ம பேர் வச்ச நேட் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ சிம்பிள் அஸ் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா நான் இங்கே போயிட்டு பிங் பண்ணி பார்க்குறேன் அந்த காலினெக்ஸோட ஐபிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிங் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு கம்ப்ளீட் செட்டப் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு ரன்னிங் காலினெக்ஸ் மிஷின் இருக்குது, டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோஸ் என்வாயர்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ன மேல்வேர் வேணாலும் இந்த விண்டோஸில் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா இந்த விண்டோஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆர் இந்த கெஸ்ட் ஓஎஸை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு தேவையான வர்ச்சுவல் பாக்ஸ் அண்ட் காலினெக்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிற லிங்க் அண்ட் விண்டோஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.